அவங்க அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. 1 வருஷமோ 2 வருஷமோ வாழ்ந்துட்டு அப்புறம் அவனை பிடிக்கல இவளை பிடிக்கலன்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? உண்மைதான் பாட்டி. ஆனா இப்ப நம்ம சொல்றத அவங்க எங்க கேக்குறாங்க? அவங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. பாட்டி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பாட்டி. ஆனா இப்போ காலெல்லாம் மாறி போச்சு. இது என்ன மித்ரா இது? மாப்பிள்ளையும் பட்டு வெட்டி சட்டையில வந்திருக்காரு. அடே, மித்ராவோட ஃப்ரெண்டுக்கு நீ கல்யாணம், சாட்சி கையெழுத்து போட யாருமே இல்லைன்னு நேற்று நைட்டு மித்ரா என்கிட்ட சொன்னா. அதனாலதான் நானும் கிளம்பிட்டேன். கையெழுத்து போட புறப்படுற மாதிரி தெரியலையே. உங்களை பார்த்தா மாப்பிள்ளை மாதிரியாவே ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. பாட்டி நம்மளும் இப்படி போனா தானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான். இதுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கே. மித்ரா அவ்வளோ சீக்கிரம் புடவையெல்லாம் கட்ட மாட்டான். அதுவும் இல்லாம கல்யாண பொண்ணு ரேஞ்சுக்கு ரெடி ஆயிட்டு வந்திருக்கான். ஆதியையும் பட்டு வேட்டி சட்டை போட வச்சு கூட்டிட்டு வந்திருக்கா. பாரதி, சொல்லுங்க மேடம். இன்னைக்கு நம்ம கம்பெனியோட மொத்த அக்கவுண்ட் டீடைல்ஸையும் நம்ம மேனேஜருக்கு மெயில் பண்ணிருங்க. உங்களுக்கே தெரியும், ஃபைனான்சியல் இயர் எண்டிங் வரதுனால ஆடிட்டர் இன்கம் டாக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்றதுக்காக எல்லா டிரான்சாக்ஷன் டீடைல்ஸையும் கேட்டிருக்காரு. ரொம்ப முக்கியம் பாரதி. இந்த வேலையை முடிச்சுட்டு மத்த எந்த வேலையா இருந்தாலும் பாருங்க. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். ஆதி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? போலாம் மித்ரா. வரோம் பாட்டி. போயிட்டு வா. பாரதி, எனக்கு என்னமோ தப்பா இருக்கு. அது எப்படி சொல்றீங்க பாட்டி? இல்ல, இவங்க 2 பேரும் புறப்பட்டு போறத பார்த்தா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போற மாதிரியே இல்ல. ஏதோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி இருக்கு. சரி இல்லையே பாரதி? என்னமோ போ. இந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாட்டி சொல்ற மாதிரி இந்த மித்ரா கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் ஆதியை கூட்டிட்டு போறா. மித்ரா, நானும் கார்ல ஏறினதுல இருந்து பாக்குறேன். ரொம்ப நேரமா யோசனை பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆதி. என் ஃப்ரெண்டோட கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆதி, கல்யாணத்துக்கு போறோம், பூ வச்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. வழியில ஏதாச்சும் பூக்கடை இருந்தா எனக்கு பூ வாங்கி தரீங்களா? இது என்ன கேள்வி மித்ரா? தாராளமா வாங்கிக்கோ. மித்ரா, உன்னை இப்படி பட்டு புடவையில பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்க. இது என்ன மித்ரா இது? மாப்பிள்ளையும் பட்டு வெட்டி சட்டையில வந்திருக்காரு. எனக்கே இந்த விஷயம் திரும்ப திரும்ப மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ஆனா என்னன்னு தான் தெரியல. ஒருவேளை மித்ரா பிளான் பண்ணி ஆதிய கல்யாணம் பண்ணிக்க கூட்டிட்டு போயிருக்காளோ? சச்ச, அப்படிலாம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஆதி கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும். நான் ஏன் இந்த விஷயத்தை இவ்ளோ யோசிக்கிறேன்? கடவுளே, இதுல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. நீதான் பாத்துக்கணும். அக்கா, தம்பி, இதோ அவங்க தலைக்கு வைக்கணும் கொஞ்சம் மல்லிப்பூ கொடுக்குறேன் தம்பி. 150 ரூபா தம்பி. 150? ஆமா. தேங்க்ஸ்பா. சரிக்கா, தேங்க்ஸ். சரி. நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்கல்ல, இப்போ நான் சொல்றதையும் நீங்க கேட்டுக்கோங்க. எனக்கு இன்னைக்கு உங்க கூட கல்யாணம் நடந்தே ஆகணும். என்னால தினம் தினம்
நம்ம கல்யாணம் நடக்கும் நடக்காதுன்னு பயந்து சித்திரவதைப்பட்டு வாழ முடியாது. அதுக்கு ஒரேடியா நீங்க எனக்கு தாலி கட்ட மாட்டீங்கன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிருவேன். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் ஒரேடியா போய் சேர்றதுதான் நல்லதுன்னு தோணுது. அந்த அளவுக்கு நான் வேதனைப்பட்டு இருக்கேன் ஆதி. அது நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. மித்ரா, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா மித்ரா? முதல்ல சாதாரணமா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்ட. இப்ப நான் முடியாதுன்னு சொன்னதும் செத்து போயிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றியா? நான் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் மித்ரா. ஆனா நீ இந்த மாதிரி என்னை மிரட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க ட்ரை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ பேசுறத கேட்கறதுக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் உன்னை விட்டுட்டு எல்லாம் போறேன்னு சொல்லலையே. நான் சொல்றத பார்த்தா உனக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா அதுக்காக செத்து போயிடுவேன்னு மிரட்டுறதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்காத. உன்ன மாதிரி முட்டாள் வேற யாருமே கிடையாது. ஆமா, நான் முட்டாள் தான். உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தினம் தினம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன பார்த்து முட்டாள்னு சொல்லிட்டீங்கல்ல. உங்களால எப்படி அது இப்படி எல்லாம் சொல்ல முடியுது? உங்களை பிரிச்சிருவேணுங்கிற பயத்துல ஒரு சேஃப்டிக்காக தான் நான் உங்களை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சொல்றேன். அது கூட புரிஞ்சுக்காம இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க. பிளாக்மெயில் பண்றேன்னு அது இதுன்னு யார்கிட்டயோ பேசுற மாதிரி என்கிட்ட பேசுறீங்க. ஆதி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஆதி. இது பிளாக்மெயில் இல்ல, என்னோட நியாயமான ஆசைதான் நடக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் உங்களை நான் இழந்துடக்கூடாதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம நீங்க ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. வீட்டுல நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா பாட்டி 1008 சம்பிரதாயம் சடங்குன்னு சொல்லி எப்படியோ இதுக்கு ஒத்துக்கவே போறதில்ல. இப்படி ஒரு பயத்தோட என்னால இனிமே ஒரு நாள் கூட உயிரோட வாழ முடியாதாது. எனக்கு இப்பவே அந்த பயம் போய் ஆகணும். அதுக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். என்ன நீ குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்கீங்க? குட்டி போட்ட பூனை இப்படிதான் நடக்கும்னு நீ பாத்திருக்கியா? நானே டென்ஷன்ல இருக்கேன். அது தெரியாம நீ கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க. எரிச்சல கிளப்பாத. சாரி அண்ணி, நீங்க ஏதோ வேற டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சும்மா விளையாட்டுக்காக தான் நீ சொன்னேன். மன்னிச்சிருங்க நீ. அண்ணி இந்த மாதிரி கோவமா நடந்துக்க மாட்டாங்களே, என்னாச்சு?